ருபி நெட்வொர்க் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பங்குச்சந்தையில் நிகழ்ந்த முக்கியமான நிகழ்வுகள் என்ன, இன்னைக்கு ஹைலைட்டா இருக்க போற ஸ்டாக்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம விளக்கமா பார்க்கலாம். இதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர், இந்த வீடியோ ஃபுல்லாவே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக கிரியேட் செய்யப்பட்டது. இதுல எந்த ஒரு பங்கையும் வாங்குங்க அல்லது வித்துருங்க நாங்கள் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுப்பது கிடையாது. நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசரும் கிடையாது. இன்றைய பங்குச்சந்தையினுடைய தொடக்கத்தில் சென்செக்ஸ் 77,622க்கு ஸ்டார்ட் ஆச்சு. கிட்டத்தட்ட 557 புள்ளிகள் சரிஞ்சுதான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 50 24,219 புள்ளிகளில் இருக்கு. 179 புள்ளிகள் சரிந்து தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸ்டாக்ஸ் ட்ரேடட் 2,795, அட்வான்சஸ் 1017, டிக்ளைன்ஸ் இன்னைக்கு அதிகரிச்சிருக்கு 1,698. அதான் பங்கு சந்தையில் இன்னைக்கு பங்குகளின் விலை எல்லாமே கொஞ்சம் சரிஞ்சுதான் இருக்கு. அன்சேஞ்சு 80 இருந்துட்டு இருக்கு. 52 வார உயர்வை தொட்ட பங்குகள் வரிசையில் 44 பங்குகளும், குறைவை டச் பண்ண பங்குகளில் 19 இருக்கு. அப்பர் சர்க்கியூட் 37, லோயர் சர்க்கியூட் 29 இருக்கு. இன்னைக்கு டாப் கெய்னர்ஸ் வரிசையில் இன்ஃபோ எட்ஜ் இருக்காங்க. 3.64% உயர்ந்து 1,200 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்துஸ் டவர்ஸ் 388 ரூபாய்க்கு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1% 1.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அரபிந்தோ ஃபார்மா 1.1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஐசிஐசிஐ லம்பார்ட் 1.2%, லூபின் 0.88%. அடுத்த இன்றைய பங்கு சந்தையில் சரிவை சந்திக்கிற பங்குகளில் எண்ணெய் நிறுவனங்களுடைய பங்குகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கு. பங்கு சந்தையில் கச்சா எண்ணெயினுடைய விலை உயர்வின் காரணமாக இது நடந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் உடைய பங்குகள் 3.6% சரிஞ்சிருக்கு. மாப்சிஸ் 3.1%, அசோக் லைலாண்ட் 2.3%, ஹீரோ மோட்டார் 2.2% சரிஞ்சிருக்கு. பிபி ஃபின்டெக் 1.7% சரிஞ்சு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. முக்கியமான செய்திகள் என்னென்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வராக்கடன்களை பற்றின ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அது வராக்கடன் பார்க்கும்போது பப்ளிக் செக்டர் அண்ட் பிரைவேட் செக்டர் இந்த ரெண்டையும் சொல்லுவோம். பப்ளிக் செக்டரை பொறுத்த வரைக்கும் 24.3% அவங்க இதில் வராக்கடன் அவங்க தள்ளுபடி பண்ணியிருக்கிறாங்க. பிரைவேட் செக்டர் பொறுத்த வரைக்கும் 49.7% இருக்கு. இதனுடைய மதிப்புன்னு பார்த்தீங்கன்னா 5.81 லட்சம் கோடி ரூபாய். அரசு நிறுவனங்களும் அதாவது அரசு வங்கிகளும் கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடி ரூபாய் பிரைவேட் பேங்க்ஸும் இவங்க தள்ளுபடி பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க. 2020 இருந்து 2025 காலகட்டம் வரையிலான நடந்த விஷயம் தான் இது. பேங்க் ஆஃப் பரோடா ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியிருக்காங்க. யுஏஇ பேஸ்டு ஹெல்த் கேர் நிறுவனமான என்எம்சி ஹெல்த் கேருக்கு 5,700 கோடி ரூபாய்க்கு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை தொடர்ந்து பங்கினுடைய விலையில சிறு மாற்றங்களும் இருந்துச்சு. கொச்சின் ஷிப்யார்டு பற்றின அப்டேட்டு, இவங்க ஆஃபர் ஃபார் சேல் போட்டிருந்த முதல் நாளிலேயே நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. 3.52 டைம்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறாங்க. கிட்ட இருக்கிற 100% பங்குகளை 94.96% குறைச்சிருக்கிறதாகவும், ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் சப்மிட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் ஜூலை 8 அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்காங்க, அலர்ட் பண்றதுக்கானது. அடுத்து டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருக்குங்கிறாங்க. கடைசி 4 மாதத்துடைய உச்சத்தை தொட்டிருக்கு. ஜூன் மாசத்துல 25.7 லட்சம் டிமேட் அக்கௌண்ட்ஸ் ஓபன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் கிடைச்சிருக்கு. ஆர்ச்சிட் ஃபார்மா அவங்களுக்கு ரீசெண்டா அப்ரூவல் கிடைச்சதை தொடர்ந்து அந்த பங்கினுடைய விலையில இன்னைக்கு ஏற்றங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. டைட்டன் நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் சாதகமான விஷயங்கள், இயர் டு இயர் growth இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த பங்கினுடைய விலையில நேற்றே முன்னேற்றம் நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல இவங்களுடைய டைட்டன் கம்பெனியுடைய நெட்வொர்க் அப்படின்னு பார்க்கும்போது 3,680 அவுட்லெட்ஸ் இருக்கு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க் பத்தின அப்டேட். ஆக்சிஸ் பேங்க் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய சேர்மன் நியமிக்கிறதுக்கான ஒப்புதலை ஆர்பிஐ மறுபடியும் கொடுத்துருக்காங்க. அதாவது NS விஸ்வநாதன் அப்படிங்கிறவரை ரீஅப்பாயின்மெண்ட் பண்றதாகவும் சொல்லியிருக்காங்க. பார்ட் டைம் தான் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கணேஷ் இன்ஃப்ரா வேர்ல்ட் அவங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் மதிப்பிலான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து 3i இன்ஃபோடெக் நிறுவனத்துடைய செய்தி. 3i இன்ஃபோடெக்குடைய துணை நிறுவனமான சாஃப்ட்வேர் நிறுவனம், இந்த நிறுவனத்துக்கு கிட்டத்தட்ட $17.65 மில்லியன் மதிப்பிலான ஆர்டர்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலை பகிர்ந்திருக்காங்க. இதற்கான கால அவகாசம் அப்படின்னு பார்க்கும்போது இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு மே 1, 2026 இருந்து ஏப்ரல் 30, 2027 வரைக்குமான காலகட்டத்தில் இந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான் இந்த இன்றைய செய்திகள் அப்படிங்கிறது. மீண்டும் அடுத்த செய்தியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.